ஸ்ரீ குருப்யோ நமகா. மே 2 சங்கர ஜெயந்தி நடக்கிறது. இது 1200 வருஷங்களாக நடந்துட்டுருக்கு. பகவத்பாதா ஆதிசங்கரர் அவரோட ஜெயந்தி தான் அது. ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்தத்தோட சிற்பியாக கருதப்படுறார். காஞ்சிபுரத்தில் சர்வ ஞானபீடம்ன்ற வேதாந்த கல்வி நிலையத்தை இவர் நிறுவியிருக்கார். காலடியில் பிறந்திருக்கார் கேரள மாநிலத்தில். இவர் 32 வயசுலேயே எல்லா பீடத்தையும் நிறுவி சமாதி அடைஞ்சிட்டார். இவர் விஷ்ணு சகஸ்ரநாமம், சௌந்தரியலகரி கைலாசத்துலேருந்து எடுத்துன்னு வந்தா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் கனகதாரா சோஸ்திரம், சுப்பிரமணிய புஜங்கம், இந்த மாதிரி நிறையா சோஸ்திரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றியிருக்கார். அப்புறம் கன்னியாகுமரி முதல் நேபாளம் வரைக்கும் இவரோட பெருமைகள் சிறப்புக்கள்லாம் பரவி இருக்கு. பரமேஸ்வரனே ஆதிசங்கரராக பிறந்து அத்வைதம்ங்கிற வேதாந்தத்தை போதிச்சார் அப்படின்னு சொல்லுவா. இங்கே பெங்களூர் சங்கர மடம் மல்லேஸ்வரத்தில் அபிஷேகம்லாம் நடக்கிறது. 5 நாளும் சங்கர ஜெயந்திக்கு வேத பாராயணங்கள், ஹோமங்கள் எல்லாமே நடக்கிறது. அதோட சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் மாமா பட்டாபிராமன்கிறவர் பெரிய பெரியவா, புது பெரியவா, பால பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி ஷேர் பண்ணுறார். இப்போ 71வது பீடாதிபதியாக வந்திருக்கிற பால பெரியவாளோட வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமும் நீங்கள் பார்க்கலாம். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமகா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். நம்ம இன்னைக்கு பட்டாபிராமன் மாமா, எங்கள் மாமா இது காஞ்சி மடத்தோட ரொம்ப பெரிவாட்டு ஈடுபாடாக இருக்கிறவர். 21வது பீடாதிபதியாக நம்ம சங்கராச்சாரியார் நம்மளுக்கு பால பெரிவா கிடைக்க போகிறா. அதை பற்றி நம்ம பேசலாம். மாமா சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. ராம் ராம். நமஸ்காரம். நான் நம்ம பரமாச்சாரியாலோட இருந்ததுலேருந்து நம்ம காஞ்சி மடத்தோட சக்கியமானதுங்கிறது நாங்கள் என்னமோ அண்ணன் தம்பி மட்டும் இல்லை. ஏன்னா எங்கள் பரம்பரையிலேயே எல்லாரும் மடத்தோடு கனெக்ட் பண்ணி உள்ளவாதான் இருந்திருக்கா. அந்த வகைதாக்கல்ல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜென்மாவில் பெரிய சுகுணம், இந்த மடத்தோட சக்கியம் கிடச்சிது. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதில் பெரியவாருடைய பாடசாலையில் வேத அத்தியனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. பூர்ணமாக அத்தியனம் பண்ணிட்டு நான் கனரா பேங்க்லேயே ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகி இருக்கேன். நிறைய வேதம்லாம் கற்றுக் கொடுக்குறது எல்லாருக்கும். ஆமாம், இன்னைக்கு வேத பாராயணத்தில் தான் பார்த்தோம். சொல்லுங்க மாமா, குருங்கிறது எப்படி நம்மளை வழி நடத்தி எடுத்துன்னு போகிற? குருங்கிறது யாரு? குருங்கிறவா எப்படின்னு கேட்டேன்னா, நம்ம சனாதன தர்மத்தில் தான் இந்த குரு, மாதா, பிதா, குரு, தெய்வம் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம மதத்தில் தான் இருக்கு. நம்ம மதத்தினுடைய முக்கியத்துவமே இந்த மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவான்னு இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா சொல்றது. அது காரணம் என்னன்னு கேட்டேன்னா, நமக்கு அப்படி கிடையாது. ஒரு டிசிப்ளின். அம்மாவை தெய்வமா வழங்கணும், அப்பாவை தெய்வமா நினைக்கணும். குரு ஆச்சாரியன் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. இவாளுடைய அப்பா அம்மா ஆச்சாரியன்ட்ட விட்டப்புறமா அவா தான் நம்மளை வழி நடத்தணும். அவா கற்றுக் கொடுக்குற வித்தையை வச்சுட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நம்ம ஜென்மாபூர சம்ஸ்காரம் நம்மளுடைய வைதிக மதத்துல ஜென்மாபூர சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்துக்கெல்லாம் வழியா இருந்து மென்டார்னு சொல்றாங்க. இந்த மென்டாருக்கெல்லாம் ஃபீஸ் கொடுக்கணும். நமக்கு பெரிய நம்ம குருனா குருக்கு சேவை பண்ணணும். குருக்கு சுஷ்ரூஷ பண்ணி இதை நம்ம வேதத்தை கொண்டு போய் சேர்றதா ரிஷிகள் காலத்திலேருந்து நமக்கு ரிஷிகள் காலத்திலேருந்து வந்துட்டு இருக்கிறது. அதனால நம்ம குருங்கிறது ஒரு பெரிய ஸ்தானம். அதுக்கு ஈடே சொல்ல முடியாது. அதாவது நமக்கு குருவுடைய ஸ்தானம் எப்பேற்பட்டதுன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர,
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம்ம எல்லாமே குருவாவே பாவிக்கிறோம். சுவாமியே குருவா பாவிச்சு நம்ம வந்து குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம். நமக்கு வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருந்து கொடுக்கிறவரே அந்த குரு தான். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹ. எல்லாமே ரொம்ப கடைசியில பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் தான் நமக்கு குரு. குருவை நமக்கு குருவனுடைய பலன் கிடைக்கணும்னா தட்சிணாமூர்த்தியை போய் பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு யார் குருவோ அவளை ஆசிரியக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குரு வச்சுக்கணும். எல்லா நல்ல காரியத்துலேருந்து தேவதா பூஜையாக இருக்கட்டும், பித்ரு பூஜையாக இருக்கட்டும், மனுஷன் எதுவாக இருந்தாலும் குருவை வச்சுட்டு அப்படி பண்ணும்போது தான் அதுக்கு பலன் ஜாஸ்தி. அதனால தான் அப்படி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, யார் குரு அப்படின்னு கேட்பாங்க. சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரோர் யுவா குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா. சித்திரம் அதுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். சித்திரம் வடதரோர் மூலே ஒரு ஒரு இதுக்கு நடுவில் ஆலமரத்துக்கு அடியில் சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா. விருத்தாலா இருக்கக்கூடியவர் தான் சிஷ்யா. விழுதுகள் வயசான விருத்தா சிஷ்யா குரோர் யுவா. யுவான்னா சின்னவா. குரு வந்து யாருன்னு பார்த்தா யுவா. சின்னவரா இருக்காரு. சின்ன குருங்கிறவர் சின்னவரா இருக்க. வயசானவர் வந்து சிஷ்யாலா இருக்க. குரோஸ்து மௌனம். எப்படி அந்த குருவுடைய கடாட்சம் பண்றது? குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. குரு அப்பேற்பட்ட குரு எப்படி இருக்காருன்னா சின்முத்திரையோட மௌனமா இருக்காரு. அந்த மௌனத்தை பார்த்துட்டு சின்ன சம்சயாக என்னுடைய சம்சயம் பூரா தீர்ந்துடுத்து அப்படின்னு சொல்லி இந்த வித்தானா இருக்கக்கூடிய சிஷ்யருக்கு வந்து எல்லா சம்சயம் தீர்ந்து போச்சான். குருக்கு வந்து வயசு வித்தியாசம் கிடையாது. அவ குரு நமக்கு மென்டார். அவளுக்கு அவ நமக்கு வழிகாட்டி அவளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம ட்ரெடிஷனே காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த சனாதன தர்மமானது வைதிக மதமானது இவ்வளவு தூரம் காப்பாற்றி ஒரு ஒரு டிசிப்ளினா இருக்கோம்னா குருவனுடைய வழிகாட்டு தான். குருக்கு சிசுரை பண்ணணும், குருக்கு சேவை பண்ணணும், அவளுடைய ஆக்ஞைப்படி அவ கடாட்சம் பண்ணணும். இதுதான் இப்ப ஏற்பட்ட முக்கியமான தினத்துல இந்த சங்கர ஜெயந்தி சமயத்துல நம்ம இதை பத்தி குருவை பத்தி பேசுறது பெரிய நமக்கெல்லாம் பாக்கியம். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம குருவோட இது எவ்வளவு முக்கியம். நம்மளை வழிகாட்டி நம்ம கரெக்டான நம்ம பாத்துல ஐஷன்னு போறதுக்கு நம்ம குருவோட ஆசிகள் இருந்தாதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் இந்த குரு பரம்பரையை பத்தி சொல்லுவோம். சங்கர பகவத் பாதால் வந்து ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து 2500 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவருடைய ஜெயந்தி இந்த தினத்துல தான் நடந்துட்டு. ஆதிசங்கர பகவத் பாதால் காலத்துல எப்படி அவ வந்து பரமேஸ்வரனா இருந்தவ, அவ அவதாரம் பண்ணதான். கலியுகத்துல பரமேஸ்வரர் அவதாரம் பலவிதமா இருக்கும். அந்த பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதா. மதத்திலேயே நிறைய பிரிவுகள், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கானாபத்தியம், இந்த மாதிரி பலவிதமான மதங்கள் வந்து அவளுக்குள்ள சண்டைகள் வந்தது. அவளுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் இருக்கு. நம்ம இந்து மதம் அப்படிங்கிற சனாதன தர்மம். இப்பெல்லாம் இந்து மதம்ங்கிறது இப்பதான் வந்தது. இதுக்கு ஆக்சுவலா பார்த்தா சனாதன தர்மம் வைதிக மதம். இதுதான் கரெக்டான வேர்ட். அதாவது வேதங்களோட சங்கமம். அந்த ஒரு காலகட்டத்தில் ஆதிசங்கர பகவத் அவதாரம் பண்ணி அவருடைய காலமே 32 வருஷம் தான் இருந்தா. 32 வருஷத்துக்குள்ள ஆசேது இமாச்சல பர்யந்தம் அவளுடைய பாத யாத்திரையா போய் பலவிதமான கிரந்தங்களை, ஸ்ரீபாஷ்யம், சங்கர பாஷ்யம் இருக்கு, உபனிஷத்துக்களுக்கு நிறைய எழுதியிருக்கா. அப்புறம் நிறைய ஸ்லோகங்கள், சௌந்தர்யலகரி, சுப்பிரமணியம் புஜங்கம், நிறைய ஸ்லோகங்கள் நிறைய எழுதியிருக்கா. அவளுடைய அத்தனை வயசுக்குள்ள இவ்வளவு பண்ணிட்டு ஒண்ணு முக்கியமா எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று பண்ணினான். எல்லா தேவதைகளையும் பத்தி நிறைய ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுல முக்கியமா என்ன பண்ணா சண்மத ஸ்தாபனம். அதுலேயே ஒரு அர்ச்சனையில வரும், சண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹா. இந்த சண்மத ஸ்தாபனம் பண்ண இந்த நம்ம உட்பிரிவுக்குள்ள உள்ள சிரமங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக சண்மத ஸ்தாபனத்தை பண்ணி அந்த மடத்தை இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணா. அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு கிரமம் கிடைச்சிது, நம்ம ஒரு வழி கிடைச்சிது. அதுக்கப்புறமா மற்ற மதங்கள்லாம் வந்தது. அதுலேருந்து பரிணாம வச்சு விசிஷ்டாத்வைதமா இருக்கட்டும், துவைதமா இருக்கலாம், எல்லாம் வந்திருக்கு. அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இதுக்கு அடிப்படையான காரணம் அத்வைதம் தான்.
அத்வைதம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அத்வைத ஸ்தாபனாச்சாரியம் அப்படிதான். அத்வைத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ, சண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ அப்படின்னு சொல்றோம். அந்த அத்வைத ஸ்தாபனம் பண்ணிட்டு 6 மதத்தை ஸ்தாபனம். விஷ்ணுவை வழிபடுறதுக்கு, சிவனை வழிபடுறதுக்கு, சக்தியை வழிபடுறதுக்கு, சூரியனை வழிபடுறதுக்கு, கணபதி வழிபடுறதுக்கு, அதே மாதிரி ஸ்கந்தனை வழிபடுறதுக்கு, இப்படி ஒரு 6 மதத்தை ஸ்தாபனம் பண்ணி அவர் நல்ல பிரமாதமா பண்ணி உலகம் பூரா நல்ல பாத யாத்திரையா போய் பிரச்சாரம் பண்ண வேதத்தை வைதீகத்தையும் நம்ம மதத்தையும் நிறைய பிரச்சாரம் பண்ணி அதை நல்லா ஸ்திரம் பண்ணினார். அது ஆதிசங்கர பகவத்பாதால நம்ம இன்னும் நினைச்சுட்டு இருக்கணும். நம்ம சமூகம் வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு மதத்தை வந்துட்டு நம்மள பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்படி வந்த மதத்துல தான் நிறைய 69 71வது பீடாதிபதி வரப்பா. அப்படி வந்ததுல பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்திருக்கா. நம்ம மடத்துல இருந்த ஆச்சாரிய எல்லாம் சாமானியம். சதாசிவ பிரம்மேந்திரா, போதேந்திரா, நிறைய நமக்கு தெரிஞ்சவாத சொல்றோம். அப்படி வந்த பெரிய பெரிய மகான்கள் அப்படிலாம் வந்த நம்ம பரம்பரையில நம்மளாம் காஞ்சி மடத்தோட ஒரு சக்கியம் கிடைச்சிருக்கு. நமக்குலாம் பெரிய பாக்கியமா இருக்கும். நம்ம எல்லாம் பூர்வ ஜென்மத்துல எல்லாம் பண்ண புண்ணியத்துல நம்மளாம் போய் பார்க்கக்கூடிய பாக்கியம். அதுல நம்ம 4 ஆச்சாரியால பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கு. அதுல பரமாச்சாரியால பத்தி சொல்லவே வேண்டாம். அதுவும் நம்ம குடும்பத்துல பரமாச்சாரியாருடைய அனுகிரகங்கிறது சாமான்யமா இல்லை. தாத்தா எங்க அப்பா இருந்திருக்காரு பஞ்சாப் திருமான தாத்தா நாங்களாம் சொல்லுவோம். அவர் பேர் பஞ்சாப் ஐயர் அப்படின்னு பேரு. பெரியவாளுக்கு ரொம்ப நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா இல்லையா. நம்ம பெரியவாளோட பக்தியே தானே நம்ம சொல்றோம். நம்ம தாத்தா எப்படி ஒரு பக்தியில இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது உண்மைதான் இல்லைங்கிற. எனக்கு வந்து பரமாச்சாரியால வந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமா அனுபவிக்கணும். அப்பா பக்கத்துல இருந்து பெரியவா வந்திருக்கா, நண்டகுடியில பெரியவா வந்திருக்கா, அந்த கொட்டங்குடிக்கு அப்பா பெரியவா வந்திருக்கா, நீங்க போய் பாருங்க, பெரியவாளுடைய அனுகிரகம் பட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த சமயத்துல பெரியவா வந்திருக்கான்னு சொன்னோடனே எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பக்தினா கண்மூடித்தனமா இருக்கு. அதுல வந்து நண்டகுடிக்கு போயிருக்கா, பெரியவாள்கிட்ட முதல் நாள் போயிருக்கா. பெரியவா பூஜை கதையில இருந்ததுனால சரியா பேச முடியல. அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து கார்த்தால பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே பெரியவா இருந்திருக்கா. பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா நம்ம பரம்பரையெல்லாம் தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா இருக்கா இல்லையா, அவருடைய பிரதருடைய பசங்கள்லாம் வேத தியானம் பண்ணி பெரிய சாஸ்திரஜாவாலாம். அவெல்லாம் மடத்திலேயே நிறைய பழக்கம் உள்ளவன். அதனால எங்கள் மடத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லை. அதனால போய் என்ன வந்திருக்கே என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி நம்ம மாத்துக்கு வரணும் பெரியவா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு வாட்சி. திருப்பி நாளைக்கு போனேன். போனோடனே அதுக்கப்புறம் சரி வரேன் அப்படின்ட்டா. எங்கள் அப்பாவுக்கு வருவான்னு கேட்டாலே வழி வருவானே எதிர்பார்க்கல. பார்த்தோன்னே எப்படி வருது அங்கன்னா எல்லாம் வாக்கியா வரப்பு தான் இருக்கும். ரோடு கிடையாது. ரோடு இருந்தால் தானே பெரியவாள் அழைக்கலாம் கூப்பிட்டுட்டா. அவா பெரியவாளுடைய சேனையே பெரிய சேனை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டா நாளைக்கு வரேன்ட்டா. அப்பாவுக்கு உண்மை தெரியல. இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும். எங்கள் அப்பா அனுபவிச்சு ஒவ்வொன்றும் என்கிட்ட சொன்னதுதான். பெரியவா வந்துடுறாங்க சொல்லிட்டா பெரியவாளோட அனுகிரகம் கிடைக்கணும் இல்லம்மாம்மா, அது சாதாரணம் இல்லை. அது நம்ம தாத்தா நன்னாவே அனுபவிச்சிருப்பாரு. அது பெரியவாளோட அவர் கிட்டக்க இருந்து பார்த்ததுதான் தெரியும். அது உடனே என்ன பண்ணா ஊருக்கு வந்தா அப்போ ஆள் பலங்கள்லாம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணா மரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பலகையாக வெட்டி ஒரே நாள் ராத்திரி பெரியவாளை வரத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி ஒரு 400-300 பலகா ரெடி பண்ணால் பெரியவாளை அந்த வரப்பில் காலுக்கு முள்ளுக்குள்ள படப்படாதுன்னு சொல்லிட்டு பெரியவாளை அப்படியே அடிச்சுன்னு வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் சிரமங்கள்லாம் பெரியவா சொல்லியிருக்காங்க. பெரியவாட்ட சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணா, நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணு, ரொம்ப உன்னுடைய இவ்வளோ சிரத்தையாக இருக்க, இவ்வளோ நல்லா இருக்க, இவ்வளோ நல்ல பரம்பரையாக இருக்க, உனக்கு ஒன்றும் சிரமம் வராது, எல்லாம் சரியாக போகுதுன்னு சொல்லிட்டு பெரியவா வந்து அனந்தராம சொல்லிட்டப்போ போய் கம்முன்னு இருந்துட்டான். சொன்ன வார்த்தை கம்முன்னு இரு. சரின்னு சொல்லிட்டு அதான் பெரியவா சொல்லிட்டாலும் அடுத்த நாளே தானே பெரியவா வந்துட்டு போயாச்சு. கேம்பில் ருத்ராங்கிலாம் வந்தால் வந்துட்டு அங்கே போயாச்சு. அப்போ உடனே அனந்தராமதீஸ்வரர் எங்கே இருக்கான்னு கேட்டு அனந்தராமதீஸ்வரர் போய் பார்க்கலாம். அனந்தராமதீஸ்வரர் பெரிய மகானவர். அனந்தராமதீஸ்வரர் மாதிரி குருவாயூரப்பன் பஞ்சரத்னம், அப்புறம் வைத்தியநாத அஷ்டகம், ஜெயமங்கல ஸ்தோத்திரங்கள்லாம் நிறையா எழுதியிருக்கா. அவெல்லாம் அவர்கிட்ட போன உடனே அவர் என்ன பண்ணார்லாம், பெரியவா
அது மாதிரி பெரியவா பெரியவா அனுப்பிச்சிருக்காங்க. அதனால பெரியவா என்ன சொல்லி அனுப்பிச்சான்னு கேட்டாங்க. மகான்கள் சொன்ன வார்த்தையை மகான்களுக்கு தான் புரியும். நம்ம போய் சொன்னா தெரியாது. பெரியவா என்ன சொன்னா, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, உங்களை பார்க்க சொன்னாங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சா, போய் கம்மனு இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, நாளை காலத்தால ஸ்நானத்தை பண்ணிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு காலத்தால வா அப்படின்னு. எங்கள் அப்பா போய் காலத்தால் எழுந்தவுடனே ஸ்நானத்தை பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நேராக பெரியவா தீட்சருக்கு போனோடனே கானாபத்தியம்ங்கிற கம்ங்கிற வார்த்தை, கானாபத்தியம் கம்முன்னு போய் இருன்னு சொன்னது கானாபத்திய மந்திரோபதேசம் பண்ணாங்க அனந்தராம் தீட்சிதர். அதுக்கப்புறமா தேவி மகாத்மிய மந்திரோபதேசம், இதை மாதிரி பல மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் தீட்சிதர் பேர் அனந்தராம் தீட்சிதருக்கு கூட வந்து அவருக்கு செக்ரட்டரி மாதிரி புஸ்தகங்கள்லாம் அவர் தான் இன்சார்ஜ். அவள் சொல்கிறது லெட்டர் எழுதுறது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு வந்து தீட்சிதருக்கு எல்லா சூழ்ச்சியும் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சக்கியம் கிடைச்சதும் பெரியா. இதெல்லாம் குருன்னு சொல்கிறேன், எல்லாமே குரு சம்மந்தப்பட்டதாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அவள் ஒரு குரு, இவா ஒரு குரு. அதான் அந்த கானாபத்தியம், அந்த தேவி மகாத்மியமும் இருக்கு பாரு, அதுதான் பிரமாதமான அந்த அப்பாருடைய அனுபவம், பெரியவா அனுபவம், எல்லாருமே அனுபவம், நம்ம ஃபேமிலி ஓம் ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, ஓம் ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, ஓம் ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூஹ சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹ சந்யஸ்தம் மயா, ஓம் ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, ஓம் பூர்புவ ஸ்வஹா சந்யஸ்தம் மயா. The way we take oath, he has taken his oath for sannyasa. மாமா, அந்த பொறி கதையை பத்தி சொல்லுங்கள, நம்ம தாத்தா பண்ணினது பெரியவாளுக்கு. பெரிய பாக்கியம்னா அதுதான் இன்னும் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. பெரியவாளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வயத்த வலி வந்து ரொம்ப பெரியவா சிரமப்பட்டான்னா ஒரு வலி இருந்தால் அதுக்கு மாத்திரை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி யோகிகளுக்கெல்லாம் அதை அனுபவிப்பாளே வெளிய அதை வந்து இதுக்காக மாத்திரை சாப்பிட்டு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதை அனுபவிக்கும் போது நிறைய பேர் பார்த்துருக்கா, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரியவா வந்து அது மாதிரி அன்னத்தை நிறுத்த வேண்டாம். இப்போ ஒரு காலத்துல அன்னம் சாப்பிட்டுன்றது, ஒரு காலம் ஒவ்வொன்றா விட்டுட்டே வருவான். சாதமே சாப்பிடாத ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டா பெரியவா. அந்த சமயத்துல என்ன சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நினைச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பாத்திமா அக்ரஹாரம் ஆனதண்டாபுரம் அங்க அதுக்கு பக்கத்துல முழையூர்ல ஜானகிராமையர் பெரிய மிராஸ்தார். பெரிய மிராஸ்தாரை வழிய நித்திய கர்மா அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அனுஷ்டானம்னா அப்படி அனுஷ்டானத்துல ராமாயணம் டெய்லி புஸ்தகம் பார்க்காம ராமாயணத்தை சொல்லுவார். அப்படி ஒரு திருடமான இது. அவாத்துல அப்பா நிறைய பாராயணம் பண்ணுவாங்க. தேவிமார்த்தி பாராயணம், சுந்தரகாண்டம்லாம் நிறைய அப்பா பண்ணியிருக்காங்க. அப்பதான் பெரியவாட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி பெரியவாளுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா, பெரியவா என்ன பண்ணா, நான் வேணா பொறி வேணா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜானகிராமையர் சொன்னார். சொன்ன உடனே அங்க பக்கத்துல முழையூரும் ஆனதண்டாபுரம் ரொம்ப பக்கத்து கிராமம் தான். அவ சொந்தக்காரா தான் காமமாமின்னு பேர். அவ வந்து அவளும் அனுஷ்டானம் தான். சின்ன வயசுலயே அவ வந்து இல்லை மடி பண்ணிட்டா. மடி பண்ணிட்டு ரிஷி ஆட்டமா இருந்தா. அவளுக்கு எப்பவும் பஞ்சாயத்து பூஜை, அது பூஜையை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்படிதான் இருந்தா, ஒரு சன்னியாசினியா இருந்தா. அவளுக்கு அப்பா போய் பாராயணம் எல்லாம் பண்றான். அப்பதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பெரியவா சொன்ன உடனே அந்த பொரியை நான் பொறிச்சு தரேன் மடியா அப்படின்னு அவ சொன்னான். எப்படி பொறிச்சு தரணும்னா, ஏகாதசி அன்னைக்கு மௌனமா இருந்து அந்த பொரியை பொறிச்சிடும். ஏகாதசி அன்னைக்கு மௌனமா ரொம்ப மடியா அந்த பொரியை பொறிச்சு அதை அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, அமாவாசை அன்னைக்கு மேதா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம்.
இப்போ பிரார்த்தனை மேதாதட்சிணாமூர்த்தி எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டான்னா வயத்தவழி பெரியவாளுக்கு இருக்கு, அதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு அதையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரசாதம் ருத்ரகங்கையில பெரியவா இருந்தா ரொம்ப நாள் சாதுர்மாசங்கள்லாம் பண்ணியிருக்கான். அந்த ஊர் ருத்ரகங்கையினுடைய சிவன் கோவில் பிரசாதம் மேதா தட்சிணாமூர்த்தி பிரசாதம் ரெண்டுத்தையும் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி தர்ப்பணத்தெல்லாம் முடிச்சு ராத்திரி எங்க அப்பா பெரியவா கிளம்பா எங்க கேம்ப் இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட 30-35 வருஷம் பெரியவாளுக்கு அந்த பொரிய கொண்டு போயிருக்கான். பெரியவா எங்க இருந்தாலும் கொண்டு போவா. எந்த ஒரு கேம்ப் இருந்தாலும் சரி, ஆந்திராவா இருக்கட்டும் ஒரிசாவா இருக்கட்டும், அந்த ட்ரெயின்ல தான் போவா. போகும்போது இது பழக்கமா போனதுனால இந்த டிடிஆர் இவெல்லாம் பார்த்தா வச்சுக்கல பெரியவா பிரசாதம் வருதுங்கிறதுக்காகவே இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு மரியாதை. ட்ரெயின்லாம் அன்ரிசர்வ்ல இருந்தா கூட அவளை ரிசர்வ்ல கொண்டு வந்து உட்காந்து வச்சு அப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. ஒரு தடவை அந்த வாடியோ ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பா போற வண்டி ஆக்சிடென்ட் அந்த ட்ரெயின்ல ஏதோ ஒரு லேட் ஆயிடுச்சு. பெரியவா போய் ஆகும் சார். அதுக்கப்புறமா அந்த ஊர்ல அந்த வாடிங்கிற ஊர்ல ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்து ஒரு காரை வச்சு அங்கேருந்து பிரசாத் பெரியவாளுடைய பொறி எடுத்துட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிரைவர்ல இருந்து இன்ஜின் டிரைவர் இந்த மூட்டையை பார்த்தா மூட்டை ஏறினாதான் வண்டி கிளம்பும். அதெல்லாம் நினைச்சே பார்க்க. இப்பெல்லாம் எங்க அப்பாவை வந்து எங்க அப்பா பெரியவாளே என்கிட்ட சொன்னான். அதாவது எங்க அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தடவை உடம்பு முடியல, அப்பயும் வெளியில போயிட்டு இருந்தா அதுதான் அப்பா பெரியவாளை போய் பார்க்க முடியும். ஒரு இது கிடைச்சது, சமயம் கிடைச்சது. பெரியவாளை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்பா ரொம்ப வயசாகிடுது, இனிமே சிரமப்பட முடியாது, அப்பா வந்து ஆற்றுல இருக்கிறத பற்றி பெரியவா அனுப்புகிறோம். அதுக்கு பெரியவா சொன்ன வார்த்தை இது சத்தியம். அது என் குச்சி யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டா பெரியவா. அப்படியே கேட்டா பெரியவா. நம்ம குருவுக்கு வந்து எப்படி ஒரு சேவை செய்யலா அப்படின்னு. ஏன்னா அந்த குசேலர் வந்து கிருஷ்ணருக்கு அவளுக்கு கொடுத்தா மாதிரி இது வந்து கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரியல. அது அதே மாதிரி பரமாச்சாரியாரை பத்தி சொல்லணும்னா எனக்கு நேரம் போடாது, நமக்கு சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய பிரபாவம், பரமாச்சாரியாருடைய பிரபாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஜெயேந்திர பிரிவா புது பிரிவா இருந்தாரு. எனக்கு வந்து 6.5 வயசுக்கும் எனக்கு பூனல் போட்டது முத்திரசனூரில் பூனல் போட்டார். போட்ட உடனே காலஹஸ்தியில் தான் பெரியவா கேம்ப். 2 பெரியவாள் இருந்தா, புது பெரியவாளும் பெரியவாளும் இருந்தா. அப்போ அழைச்சின்னு போனான். புது பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ண, பூனல் போட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டான். இப்படி போட்டு வந்துட்டா ஆசீர்வாதம் பண்ணோம், போட்டு வந்துட்டியா, சரி சரி பரவாயில்ல, சரி பெரியவாளை போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்கு. பெரிய விசிறி இருக்கும், இப்படி விசிறணும். எனக்கு அந்த விசிறிட்டே இருந்தேன். எனக்கு 6.5 வயசு இருக்கும். காலஹஸ்தியில உட்காந்துதான் புது பெரியவா விசிறிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பெரியவா போறோம். எனக்கு பூனல் போட்டு 1 வாரம் அந்த பெரியவாள்கிட்ட போன உடனே நமஸ்காரம் பண்ணிக்கணும். பண்ண உடனே பெரியவா உள்ள கூப்பிட்டான். இங்க இந்த தங்கி இருக்கிற இடத்துல எங்க அப்பாவையும் என்னையும் கூப்பிட்டான். உட்கார சொன்னான், பூனல் போடுறியா, சரி சந்தோஷம், இந்த மாதிரி புது பெரியவா பெரியவா அதை பார்க்க சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்துருக்கேன். சரி உனக்கு 1 வாரம் ஆயிடுத்த பூனல் சந்தியாவதனால நம்ம பண்றியா, பண்றேன், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். எனக்கு ஆபோகிஷ்டாவை சுரத்தோடு சொல்லிட்டேன். பெரியவாளுக்கு ஆனந்தமான ஆனந்தம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், நான் மித்ர சிஜர்ஷினி ஒரு உபஸ்தானம், அதையும் சுரத்தோடு சொல்லுவேன். அப்புறம் எங்கள் அப்பா உட்கார்ந்தார். எங்கள் அப்பாவுக்கு நேரம் ஒரு மடக்கு நிறையா பட்சணத்தை நீ இங்கேயே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அது யாரோ தாத்தா இருக்கா, தாத்தாட்ட பேசிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவன் வந்து பட்சணத்தை கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னா, நான் இப்படி அப்பாவை பார்த்தேன், நீ கலந்து அப்படின்னு எங்கள் அப்பாவை அனுப்பிச்சு விட்டுட்டு என்னை சாப்பிட சொல்லி பெரியவா அனுப்புகிறோம் பண்ணேன். பெரியவாளை பார்க்கறதுக்கு நான் வந்து அதுக்கப்புறமா என்னங்கிறதெல்லாம் வேத பாடசாலைக்கு போனால் அத்தியனம் பண்ண அதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கட்டும். இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, மகாகாவில் பெரியவா இருந்தா 4 கழிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு நான் வேத பாடசாலையிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவாளை பார்க்க பயந்துட்டே நான் போவேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் போனோம், கார்பால போனோம். போன உடனே இந்த திருவாரூர்லேருந்து 2-3 ஆடிட்டர்ஸ்லாம் வந்தா. அவெல்லாம் பெரியவாளை பற்றி ரொம்ப பிரபாவமாக சொல்லிட்டு இருந்தா. எனக்கு மனசுக்குள்ளே வருத்தம், ரெண்டாவது எல்லாம் சொல்கிறான், நம்ம பெரியவாளை பார்க்கவே இல்லையே, 5-6 வருஷமா ஆச்சே. நாங்கள் 2 பேரும் தான் போனோம். காலத்தால் போன உடனே எல்லாரும் அவா சொல்லி நமஸ்காரம் பண்ணா. நான் உள்ள ஸ்ரீகண்டன் ஒரு மாமா இருக்கார், ஒரு பெரியவாளுக்கு ரொம்ப அத்தியந்தமாக சுசூஷை பண்ணிட்டு இருக்கவர். அவர் வந்து திருமணத்தை பஞ்சாப் ஈஸ்வர் பையன் வந்திருக்கா அப்படின்னு பெரியவா காதில் வாங்கிக்கிறார்.
அதுக்கப்புறம் 2 தடவை ஆச்சு 4 தடவை ஆச்சு பெரியவா காதலியே வைக்கல. கார்த்தால போனா சாயந்தரம் வரையில் கேட்க பெரியவா காதலியே வைக்கல. அதுக்கப்புறமா சரி எங்களுக்கு டைம் ஆயிடுது, நாங்கள் கிளம்பணும், ராத்திரி கிளம்பணும். உடனே பின்னாடி ஸ்ரீகண்டா மாமாட்ட போய் மாமா நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு பெரியவா உத்தரவாயிட்டார். பெரியவா உத்தரவு கொடுக்கல, ஆனால் வந்து பெரியவா 4-5 தடவை சொல்லி பெரியவா காதில் வாங்கிக்கல, மறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி சட்டையை போட்டு வெளியில் போகும்போது இல்லை. ஆனால் அவர் என்ன தெரியுமா சார், பெரியவா உத்தரவாகாத நீ போகாது, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெரியவா உத்தரவாகாமல் நீ போகாது அப்படின்னு. அதுக்கப்புறமா வெளியில் கிளம்புறோம். உடனே அந்த பஞ்சாபி பையங்க அப்படின்னு கேட்டதாக சொல்லி 2-3 பேர் வந்து எங்களை கூப்பிட வரோம். கூப்பிட்ட வந்ததுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். என்னை பற்றி சொல்கிறா பெரியவா, வேதத்தை நம்ம பூர்ணமாக அத்தியானம் பண்ணியிருக்கான், நன்னா சொல்லுவான், தீட்சிதர் மாதிரி உபன்யாசம் பண்ணணும்னு அவள் அப்பா நினச்சார், அப்படிலாம் இருக்கணும்னு நினச்சார், வேதத்தை விட்டுட்டு லௌகிகமாக போயிட்டான்னு என்னை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதுக்கப்புறமா அப்படியே தீட்சித ஸ்லோகம் எல்லாம் சொல்லி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிருஷ்ண சஹஸ்ரநாமம் சொல்லி முடித்தோடனே அப்புறமா தான் பெரியவாகிட்ட பேசி இது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு கிடைக்கணும், பெரியவாரோட நான் என்னை சமைச்சுக்கணும், நான் வேதத்தை மறக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரத்தை பண்ணிட்டோம். பெரியவார்கிட்ட பிரசாதத்தை வாங்கி அப்படி வந்தேன். எப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கேயோ எத்தனையோ பேருக்கா எத்தனையோ லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது நம்ம குடும்பத்தை பற்றி அதுவும் நான் அத்தியனம் பண்ணது ஞாபகம் வச்சுட்டு இப்படி சொல்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு நம்ம குடும்பத்தை ஒரு நான் பாடசாலை படிக்கும்போது எப்போவுமே நான் யார்கிட்டையும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ பெரியவாட்ட போகும்போது நான் என்ன பண்ணேன், எங்கள் அத்தை எல்லாரும் என்னை வந்து பாடசாலையில் சேர்க்கறதுல எங்கள் அத்தை விருப்பமே கிடையாது. உடனே என்ன பண்ணா, புது பெரியவாட்ட அழைச்சி போய் நீ போய் இங்கிலீஷ் படிப்பெல்லாம் வேணுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் என்ன பண்ணேன், புது பிரிவா இருந்தாங்க, புது பிரிவாட்ட போய் என்ன ஒன்றுமே இது எனக்கு ஒன்றும் எங்களுக்கு வெறும் வேதம் தான் படிக்கிற வெறும் அப்படி சொல்லிட்டேன், வெறும் வேதம் தான் படிக்க வேண்டியிருக்கு, வேற ஆமாம் புது பிரிவான்னு தான் சொல்றேன், வேறே சொல்ற வழக்கம் கிடையாது. இப்ப எல்லாரும் சொல்றா புது பிரிவா, பால பிரிவா, பெரிய பிரிவா, இப்படிதான் நம்ம பரம்பரையில் சொல்ற வழக்கம். அதனால புது பிரிவா வந்து அப்படி கேட்ட உடனே பெரியவாள்கிட்ட போய் கேட்ட சிரிச்சுட்டான். புது பெரியவாள்கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்படியே முகமலர்ந்துருவா, எப்படி கேட்டாலும் கோபமே பட மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப நல்ல ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பெரியவா. அது உடனே அப்படியாடா உனக்கு இங்கிலீஷ் படிக்கணுமா, வேதத்தை அத்தியனம் பண்ணிடுவோம், உனக்கு இங்கிலீஷ் படிப்பு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, எல்லாம் நீ படிச்சுக்கலாம் போ அப்படின்னா. அவ சொன்ன மாதிரியாச்சு வேதமும் அத்தியனம் பண்ண. நான் அப்புறம் இங்கிலீஷ் படிப்பு தனியாக படித்தேன். அவளுடைய அனுகிரகம் எப்படி வந்திருக்குன்னா, அப்படி பெரியவா பொது பெரியவா எதை தொட்டாலும் வரும். அதே மாதிரி சமூகத்துக்குன்னு பார்த்தேன். அவள் வந்து பெரிய பெரியவா வந்து வேதத்தை புனர் நிர்மாணம் பண்ணினான். எல்லா வேதையும் எங்கெங்க வேதம்லாம் ரொம்ப சீனிச்சு போகக்கூடிய நிலைமையில எல்லாத்தையும் எடுத்து புனருத்தாரணம் பண்ணி நிறைய வேத பிரச்சாரம் பண்ணினான். வேதத்தை மேல கொண்டு வந்தாள். அவளுடைய இது வந்து வேதத்தை கொண்டு வந்த அவளுடைய சாதனைன்னு பார்த்தா பெரியவா அப்படி பண்ணா. இவா வேதத்தை மட்டும் பண்ணல, பொது பெரியவா மடத்தையும் நல்லா ஸ்தாபனம் பண்ணி மற்ற சமூகத்தாலையும் ரொம்ப போற்றப்படும்படி பண்ணினான். எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம இந்து மதத்துக்கு இடைஞ்சல் வரும்போதெல்லாம் முதல்ல அப்படி சமூகத்தை சீர்திருத்தவாதி. அதெல்லாம் வந்து ஒரு வைதிகம்னா மடத்துக்குள்ள உட்காந்துருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம மடம் போய் சேரணும். ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணார். நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது, நாகர்கோவில் பக்கங்கள்லாம் நிறைய நடந்தது விஷயங்கள்லாம். அதெல்லாம் அந்த சமயத்தெல்லாம் போய் முதல்ல போய் நின்னாங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கு ரொம்ப கருணையா இருக்கக்கூடியவா புது பெரியவா. அது எந்த ஜாதி கிரியை பார்க்க மாட்டாங்க. அது இவாளே சொல்றப்போ அது பெரியவா என்கரேஜ் பண்ணி இவாள்லாம் பண்ணிருக்கா. அவளுக்கெல்லாம் அவள்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நீ இதை பண்ணு, அப்போதான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும், வேதம் நல்லா இருக்கும், அதனால எல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லி சொல்லி அந்த மீனாட்சிபுரம் கலவரம் போதெல்லாம் பார்த்தேன்னா பெரியவா முதல்ல போயிடலாம். அவ மாதிரிலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முதல்ல எடுப்பார். தர்மம் இது வச்சிருந்தா ஜனக்கல்யாணம் ஜனஜாகிரத்னு ஒன்று ஏற்படுத்தி எல்லா சமூகத்தோடையும் மடத்தை வந்து ரொம்ப க்ளோஸாக கொடுப்பாங்க. அவ அது நான் ரொம்ப நல்லா பண்ணினா ஒரு அதாவது ஜனங்களோட ஈஸியாக பழக்கக்கூடியவா.
அது மாதிரி இருந்தா. அதான் பெரியவாளை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் குழந்தை 13 வயசுலேருந்து பெரியவா வந்திருக்கா. அவள் வந்து 2 பெரியவாழ்க்கையும் நல்ல ட்ரைனிங் ஆயிருக்கா. இந்த பரமாச்சாரியாருடைய பழக்கமும் நிறையா இருக்கும், புது பெரியவாருடைய பழக்கம் அவருடைய இது ரொம்ப நல்லா இருக்கும். அவள் பெரியவா வந்து பூஜை வந்து ரொம்ப முக்கியமாக பூஜை பண்ணிட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. இப்போ புது பெரியவா இருக்கும்போது புது பெரியவாளுக்கு அனுசரணையாக 2 பேரும் அழகாக பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு நிறைய வேலை ஜாஸ்தி. அப்படி இருந்தும் இப்போ அவருடைய டார்கெட் என்னன்னு கேட்டேன்னா, இன்னும் போய் அமெரிக்காவுக்கு போகிறவாளை தடுக்க முடியல. அதே சமயத்தில் நம்ம வந்து வேதத்தையும் ரட்சிச்சாகணும். அவளுக்கு நம்ம பழக்கத்தை கொண்டு வரும்போது அடிப்படையாக இப்போ போயிட்டு இருக்க பெரியவா பாலபெரியவா செய்கிற காரியம் பார்த்தேன்னா, அந்த நம்மளுடைய சின்ன குழந்தைகளுக்கு பழக்க அந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறணும். அதுக்கு வேண்டிய வேலைகள் சம்பிரதாய கிளாஸ்ன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் அதுக்காக மெனக்கிடுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஜெனரேஷனை விட்டுட்டா போயிடும். வயசால வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தா போறாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய பிரயத்தனம் பண்ணி நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்கூல் ஏற்படுத்தி அவளுக்கு எப்படி நம்ம கலாச்சாரம் காத்தால எழுந்து ஆற்று வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுலேருந்து காத்தால எழுந்துக்கும் போது என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராத்திரி படுக்கும் போது என்ன ஸ்லோகம் சொல்லணும், இதை மாதிரி ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வேலை பண்ணிட்டு அதுதான் இன்னைக்கு தேவை. பெரியவா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அதை மாதிரி நமக்கு வந்து பெரியவாளை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கணுமே ஒழிய அவள் பெரியவா பண்ணுற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நம்ம பெரியவா இது பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி பெரியவாளுக்கும் இன்னொருத்தர் வந்தால் தானே சௌரியமாகவும் இருக்கும். அடுத்தவாளுக்கும் அடுத்த பெரியவாளும் வரணுமே அப்படிங்கிறது பால பெரியவாளும் புதுசா ஒரு பெரியவாளை விழா கோலத்துல இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. அவ்வளோ கூட்டம் நம்மளால போக முடியல. இங்கேருந்து நம்ம வந்து பெரியவாளுக்கு வந்து நம்ம நினைச்சிட்டு அவருக்கு வந்து அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கலாம். அதாவது என்னன்னா பால பெரியவா வந்து இப்படி பண்ணிட்டு கரெக்டான டயத்துல இந்த சக்கர ஜெயந்தி அந்த ஆதிசங்கர ஜெயந்தி சமயத்துல ஒரு பெரியவாள் எடுக்கிறா. அதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவளை போய் பார்க்கணும், அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இப்போ கூட்டமாக இருக்குங்கிறதுனால நம்மளால போக முடியாது. அவள் எத்தனை பேர் வர எங்கே இருந்தாலும் இப்போ டிவிலாம் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒவ்வொரு குடும்பமும் பெரியவாள்கிட்ட போய் அனுகிரகம் நமஸ்காரம் பண்ணி புதுசாக வர பெரியவாழ்க்கையும் சரி பால பெரியவாழ்க்கையும் போய் நமஸ்காரம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த அத்வைத மதத்துக்கும் பெரியவா சொல்றபடி நம்ம கேட்டுட்டு இந்த ஜென்மாவை நமக்கு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை அப்படியே அவளுக்கு போய் கேரி ஓவர் பண்ணணும். அது ரொம்ப அவளுக்கு சேர்க்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி போயிடுது. இதை திருப்பி நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது முடிவில் தோன்றும் ஆரம்பங்கள்ங்கிற மாதிரி இங்க முடியிற மாதிரி நினைச்சோம், திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். அது பாலபெரியவா அப்படி ஒரு கைக்கரியம் பண்ணி வேதம் படிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. ஆமா, சாதாரணமா படத்துல பெரியவா எடுக்கிறான்னா சாமானிய பண்ணுவாளா இருப்பா. ஒவ்வொருத்தரையும் புடம் போட்டு எடுப்பாங்க. அவளை பத்தி நம்ம பேசுறதுக்கெல்லாம் யோக்கியதையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால பெரியவா என்ன வழி சொன்னாலோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அந்த அடுத்த பீடாதிபதிகளும் 4 பீடாதிபதிகளும் நம்ம பார்த்துருக்கோங்கிற பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. இந்த ஜென்மால 4 பீடாதிபதியை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இது கிடைச்சிருக்கேன். அதே பெரிய பாக்கியம். அதுவும் சங்கர ஜெயந்தி காலத்துல நாளைக்கு வந்து அட்சய திருத்திய அந்த சமயத்துல பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா என்ன சொல்றாலோ ஆக்கியம் கொடுக்குறாலோ அதை ஃபாலோ பண்ணணும்ங்கிறதுதான் நம்ம பார்த்தோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவரோட அனுகிரகம் கிடைக்கணும், அதுதான் நம்ம வேண்டிக்கிறோம். 71வது மடாதிபதியை எடுக்கிறா பெரியவா. பெரிய புதுசாக வரக்கூடிய பெரியவாளுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசை. ஒவ்வொரு குடும்பத்தில் இல்லை எல்லாருக்கும் பெரியவாளை நேராக பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. நானும் இந்த பெங்களூர்லேருந்து நாளைக்கு போகலான்னு தான் நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா போகிறதுக்கு யோஜனையாக இருக்குது. ஆனால் போகிறவா போயிட்டு வரட்டும், அது போகணும்னு ஆசைப்படுறவா போகட்டும். ஏன்னா யாரையும் தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அவள் எல்லாரையும் போய் தரிசனம் பண்ணணுங்கிற பாக்கியம் உள்ளவாளுக்கு கிடைக்கட்டும். நமக்கெல்லாம் இங்கேருந்தே மானசீகமாக பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அவள் வாரத்தில் குடும்பத்தில் பெரியவாளுக்கு பூஜையை பண்ணி
ஒரு நைவேத்தியத்தை பண்ணி பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுடைய ஆசீர்வாத அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்புறமா எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பப்போ பெரியவாளை நேரம் போய் தரிசனம் பண்ணலான்னு எங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கேட்டுக்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் மாமா. நீங்க இவ்வளோ அழகா சொல்லி உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி பீடாதிபதினா எப்படி வரா என்ன எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப கரும்பு திங்கிறதுக்கு கூடிய இந்த சங்கர ஜெயந்திக்கு பாராயணத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்கு மல்லேஸ்வரம் நம்ம சங்கரமடத்துல. அதுக்கு இந்த சங்கரமடத்தை நிர்வகிக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ மகாலிங்க கணபாடிகள் அவா பேரையே சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய மகானவா, ஸ்ரௌத்தங்கள், கணாந்த அத்திய சரக்ஷணாந்த வித்வான், அவள் பிரயோகத்திலையா இருக்கட்டும் எதுலேயுமே அவர் பெரிய சாப்பிராட்டவா. அவள் இந்த மடத்தை நிர்வகிச்சுட்டு இந்த பூஜையை காலத்தால் எழுந்த ஆவர்த்தி ஹோமம், கணபாராயணம் ஒரு பக்கம் நடக்கிறது, இன்னொரு பக்கம் உபனிஷத் பாராயணம், அபிஷேகங்கள், இப்படி நிறையா இருந்து வரவாளிக்கு எல்லாருக்கும் பிரசாதம், எல்லாருக்கும் போஜனங்கள்லாம் பண்ணி வைக்கிறா. இப்படி ஒரு சௌரியமாக ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்கா. எல்லாமே இங்கே ரொம்ப ஆத்மார்த்தமாக நடக்கிறது. ரொம்ப இங்கே வந்து எல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சத்தம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியே பூஜையை பார்த்தா அப்படியே பெரியவாளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு அழகாக மாமா இந்த மகாலிங்க மாமா பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உறுதுணையா இந்த ஊரில் 2-3 பேர் அவள் பண்றா. மே 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இல்லையா? மே 2ஆம் தேதி சங்கர ஜெயந்தி. மே சங்கர ஜெயந்திங்கிறது மே 2ஆம் தேதி பஞ்சமியில தான் வரும். ஆதிசங்கர ஜெயந்திங்கிறது பஞ்சமி. அந்த பஞ்சமியில பண்ணாதான் அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். நிறைய காரியக்கிரமங்கள்லாம் நிறைய இருக்கு. இதை எடுத்து பண்றதுக்குன்னு ஒருத்தர் அவளுக்கும் கொஞ்சம் உபகாரமா இருக்கிறது அவர் பேர் சோமசுந்தர மாமாவும் கணேஷ், அவ 2 பேரும் எடுத்து ரொம்ப நன்னா பண்றா. அவருடைய ஸ்ரத்தையை பார்க்கணும். கார்த்தால் அவள் மாமியும் மாமா 2 பேரும் அவள் தம்பதிகளோட வந்திருந்து ரொம்ப அழகா அவளும் உபனிஷத் பாராயணத்தில் கலந்துக்கிறா. அவளும் வேதத்தையும் இருக்கா. கணபாராயணத்துலேருந்து ஆந்திராலேருந்து ஒரு 6 பேர் வந்திருக்கா. ரொம்ப அழகா கணபாராயணம் நடந்துட்டு இருக்கு. சாயந்தரம் ஆனால் ஸ்லோகங்கள் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்குது. அதை முடிஞ்ச உடனே உபன்யாசம், நேற்றுக்கு நந்தனாரை பற்றி சொல்லியிருந்தா, ரொம்ப நன்னா நடந்துருக்கு. ரொம்ப ஸ்ரத்தையா ஒவ்வொருத்தரும் இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கா. அவள் இல்லாமல் பெரியவாருடைய அனுகிரகம் கிடைக்கிறோன்னு பிரார்த்தனை பண்ணி ராம் ராம் எல்லாரும் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ராம் ராம். ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்த்திதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. महादेव 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 महादेव. सद्गुरु स्वामिनः जय. गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रं अथास्य शिष्यं श्री शंकराचार्यं अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तोटकं वार्तिककालमन्यान् अस्मद्गुरोर् सन्ततमानतोऽस्मि. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्. अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्. सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरा. हर हर शंकर जय जय शंकर. सत्य वेंकट सुब्रह्मण्य सूर्य सुब्रह्मण्य గణేశ శర్మ ద్రావిడ్ గారు ఈరోజు మనలో సత్య చంద్రశేఖరేంద్ర సరస్వతి స్వామి వారుగా అందరికీ ఇలా మనసుకి ఆహ్లాదము ఆనందం జయ జయ శంకర హర హర
शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर